நமஸ்காரம். என் பேர் அனந்தலக்ஷ்மி. ஸ்ரீ ராகவேந்திர கானலை வித்யாலயா மியூசிக் ஸ்கூலோட இசை ஆசிரியை. இப்போ என்னென்னா, இசைனா என்ன? இப்போ கர்நாடக சங்கீதம் இசை ஆசிரியை அப்படின்னு சொல்கிறோம். இசைனா என்ன, கர்நாடக சங்கீதம்னா என்ன அப்படிங்கிற ஒரு இதுவே, மியூசிக்னா என்ன அப்படின்ற ஒரு நாலேஜ் நம்ம யூஸ்வலாக தெரியறதில்ல யாருக்கும். கூட்டிகிட்டு வந்து விடுறோம் அப்படின்னா ஏதோ சங்கீதம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்லி கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. சங்கீதத்தில் என்ன கற்றுக்கணும், என்ன படித்தா சங்கீதம் வரும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா, சங்கீதம்னா என்ன அப்படின்னா இதில் ஸ்வரங்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸ்வரங்கள் நம்ம எப்படி இங்கிலீஷ்லலாம் ஆல்ஃபபெட்ஸ் A to Z ஒரு ஆல்ஃபபெட்ஸ்ன்னு சொல்கிறோம். தமிழில் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இசையில் ஸ்வரங்களை வச்சு தான் எல்லாமே இசையே. 7 ஸ்வரங்கள்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 7 ஸ்வரங்களை வச்சு இசையை எப்படி கொண்டு வரும்? இசை அப்படின்னா அந்த 7 ஸ்வரங்களை மட்டும் வச்சு அப்படின்னா, இசைனா என்ன இருக்கணும்? முதல்ல நம்ம ஒரு இசை கேட்குறோம் அப்படின்னாலே, ஒரு பாட்டு கேட்குறோன்னாலே நார்மலாக அதுக்கு என்ன இருக்கணும்? இப்போ ஒரு சினிமா பாட்டே எடுத்தோன்னா அதில் எப்படி நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு ராகம் இருக்கும். அந்த ராகத்தை வச்சு தான் நம்ம அதை ரசிக்கிறோம். சும்மாவே நம்ம இப்போ ஒரு பாட்டு அப்படின்னா நம்ம சாதாரணமாக பேசுறது ஒப்பிக்கிறதுன்னு சொல்லுவோம். பாட்டாக ஒரு பாட்டை ரசிக்கிறோம் அப்படின்னா அதில் அடிப்படை ஒரு ராகம் இருக்குது. எந்த ஒரு பாட்டுமே, சினிமா பாட்டாக இருக்கட்டும், அது என்ன ஒரு பாட்டாக இருந்தாலுமே அடிப்படை என்ன தேவை அப்படின்னா ஒரு ராகம் தான். அந்த ராகம் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ராகம்னா என்ன அப்படின்னா, இந்த ராகம்ங்கிறது ஒரு 72 மேலகர்த்தா ராகங்கள்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பாகவே செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அந்த 72 மேலகர்த்தா ராகம் என்னன்னா, அந்த 72 மேலகர்த்தா ராகம் மட்டும்தான் ராகமானா அது மட்டும் ராகம் கிடையாது. தாய் ராகங்கள்னு சொல்லுவோம். அதுலேருந்து தாய் இருந்தால் எப்படி ஒரு சேய், எப்படி குழந்தைங்க அப்படின்னு அடிப்படையாக இருப்பாங்களோ அந்த மாதிரி தாய் ராகங்களுக்கு கீழே சேய் ராகங்கள்ன்றது நிறையா இருக்குது. மேலகர்த்தா ராகத்தை ஒரு ஹெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஹெட்டாக 72 ராகங்களை வச்சு ஒரு ராகத்துக்கு கீழே அதோட சேய் ராகங்கள்ங்கிறது நிறையா இருக்குது. சரிங்களா? இது இன்டெப்த்தாக போனோம் அப்படின்னா இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியும். இது சாதாரணமாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு இசைன்னா இந்த ஸ்வரங்கள்னு சொல்லலையா, நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ச ரி க ம ப த நீ சா, ஒரு 7 ஸ்வரங்கள். இந்த ஸ்வரங்களை வச்சு தான் அடிப்படையாக எல்லாத்தையுமே கொண்டு வரும். இது இப்போ எப்படி வருது அப்படின்னா, ஸ்வரங்கள் அப்படின்னா இந்த ஸ்வரங்கள் எல்லாம் எல்லாமே ஏற்கனவே அமைப்பாக இருக்குது. புரந்தரதாசர் அப்படின்னு சொல்லிட்டு, புரந்தரதாசங்கிறவர் தான் இசையை இந்த மாதிரி இருக்கணுங்கிறது அவர் தான் அமைச்சு கொடுத்தாரு. அவர் பேசிக்காக ஒரு கன்னடம் தான் அவரோட லாங்குவேஜ், மதர் டங்கு. அதனால் அவரோட சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாமே கன்னடத்தில் தான் இருக்கும். அவர் என்ன அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மியூசிக்னு சொல்லுவோம் அவர், புரந்தரதாசருங்கிறவர். அவர் என்னென்னா அந்த இசையை இப்படி தான் இருக்கணும், முறையாக இந்த மாதிரி ஸ்வரங்களை வச்சு நம்ம எப்படி இசை கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான். சினிமா பாட்டே எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த ஸ்வரங்களை வச்சு தான் நொட்டேஷன் சொல்லுவாங்க. ஸ்வரத்துக்கு ஒரு சாகித்யம்னா என்னென்னா எழுத்துக்கள். இப்போ நம்ம வார்த்தைகளாக தான் நம்ம மியூசிக்கை, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னா, நம்ம அடிப்படையாக பார்க்குறோன்னா வார்த்தைகளை வச்சு தான் நம்ம இசையை இது பண்ணுறோம் இல்லைங்களா? இந்த ஸ்வரங்களை வச்சு தான் வார்த்தையை வடிவமைக்கிறாங்க. அதுதான் இசை. ஓகேங்களா? அந்த 7 ஸ்வரங்களுக்குள்ளே எப்படி வருது வார்த்தை அப்படின்னா, இப்போ ஒரு வார்த்தை ஸ்வரமாக பாடுறோம் அப்படின்னா அந்த ஸ்வரத்துக்கு ஒரு வார்த்தை, அதை போட்டு அதை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஏற்றம் இறக்கம், அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். இது இப்போ ச ஜி க ம ப த நீ சா அப்படின்னு போயிட்டுனா அசெண்டிங் ஆர்டர், திரும்ப டிசெண்டிங் ஆர்டர், மேலேருந்து கீழே சா நீ த ப ம க ரி சா, கீழே இறங்கி வரது. இப்போ மேலே ஏற்றி இறக்கும். இது கேட்டாலே நம்மளுக்கு ராகம் வந்துடும் இல்லைங்களா? நம்ம சாதாரணமாக ஒப்பிக்கிறதுனா ச ரி க ம ப த நீ சா அப்படி சொன்னால் ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு பாட்டாக எப்படி வருது அப்படின்னா, அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம மூவ் பண்ணி போகிறது தான். இதை தான் அடிப்படை இசைன்னு சொல்கிறோம். பேசிக் லெசன், அதை தான் இங்கே நாங்கள் டீச் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பேசிக் லெசன்ஸை அடிப்படையாக கொண்டு இந்த மியூசிக்லேருந்து, இந்த ஸ்வரங்கள்லேருந்து எப்படி பாட்டு வருது, பாட்டிலேருந்து எப்படி ராகம் வருது, இதை தான் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு கீர்த்தனையெல்லாம் சொல்லுவாங்க. பெரிய பெரிய கான்சர்ட்ஸ் பாடுறவங்கலாம் கேட்டிங்கன்னா கீர்த்தனைன்னு சொல்லுவாங்க. கீர்த்தனையில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, பல்லவி, அனுபல்லவி, சரணம், 3 டிவிஷன் இருக்குது. பல்லவின்னா என்ன? முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அலை பாயுதே கண்ணா அப்படிங்கிறது அது ஆரம்பம். பாட்டோட ஆரம்பத்தை பல்லவின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது அப்படியே கண்டினியூ ஆகிறது. இது அப்படியே ஒரே மாதிரியே இருக்காது. பாட்டோட அடுத்தது அனுபல்லவிங்கிறது என்னென்னா, நிலை பெயராது அப்படின்றது ஆரம்பிக்கும். பல்லவியை விட ஒரு பிச் கூட இருக்கிறது அனுப்பல்லவின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது அப்படியே இது பண்ணிட்டு, தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே, இந்த இது சரணம்னு சொல்லுவாங்க. அதாவது 3 பார்ட்டாக, ஒரு பாட்டை 3 பார்ட்டாக கர்நாடக சங்கீதத்தில் பிரிப்பாங்க. இதுக்கு பேர் கீர்த்தனை. டிவோஷனல் சாங்ஸ்ன்னு இருக்குது, பஜன் சாங்ஸ்ன்னு இருக்குது. பஜன் சாங்குங்கிறது ஒரு தனி சாப்டர். பஜன் பாட்டுக்குன்னு அதுக்குன்னு ஒரு பந்ததியே இருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? அது ஒரு தனி சாப்டர். இசையிலெல்லாம் இவ்வளோலாம் இருக்கா அப்படிங்கிற
அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இசையில். சரிங்களா? ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி 3 சொல்லுது. டிவோஷனல் சாங் எப்படின்னா ஒரு சின்ன சின்ன பாட்டு, சின்ன சின்ன சாமி பாட்டு நம்ம பாடுறோம் இல்லையா? சும்மா நம்ம கோவிலுக்கு போனால் சின்ன சின்ன பாட்டு பாடுறது, சின்ன சின்ன திருப்புகழ், தேவாரம் பாடுறதெல்லாம் டிவோஷனல் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கீர்த்தனன் எடுத்துக்கிட்டால் இதுதான் அமைப்பு. பல்லவி, அனுபல்லவி, சரணம்ன்றது தான் அமைப்பு. இந்த ராகங்களை வித்தியாசப்படுத்துகிறாங்க இல்லையா? அது எப்படி அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பாடி காமிச்சது வந்து மாயா மாலவ கௌளி ராகம் அப்படிங்கிறது பேர். இந்த சரிகம பதனிசையே கொஞ்சம் அசைச்சு பாடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பாடினா அது வேற ராகம். சரி கமா பதனிசா சாநீத பாமகரிசா. இப்போ நான் எதுவுமே பண்ணல, சரிகம பதனிசா தான் பாடியிருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சம் சில ஸ்வரங்களை அசைச்சு பாடியிருக்கேன். இந்த ராகத்துக்கு பேர் கல்யாணின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஷியேட், இந்த ஸ்வரத்துக்குள்ளேயே, இந்த 7 ஸ்வரங்களுக்குள்ளேயே இசையே அடங்கியிருக்கு. அந்த 7 ஸ்வரங்களுக்குள்ளே என்னென்னலாம் சின்ன சின்ன வித்தியாசங்களை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த பேசிக் கர்நாடிக் மியூசிக். இதை தான் நம்ம இங்கே டீச் பண்ணுறோம். கர்நாடக சங்கீதத்தில் இந்த லெசன்ஸை தான் நான் குழந்தைங்களுக்கு ஸ்வரங்களை ஃபஸ்ட்டு பேசிக்காக சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை சொல்லி கொடுத்து எப்படிலாம் ராகம் வருது, எப்படி கீர்த்தனை பாடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தயார் பண்ணுறேன். நான் என்னோடய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸ் ரெண்டுமே ப்ரிஃபர் பண்ணுறேன். நான் ரெண்டுமே எடுக்கிறேன். நான் என்னோடய நம்பர் 9790515813. நமஸ்காரம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த மாதிரி இசையை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய நான் சொல்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இது வந்து எங்களுக்கு இந்த எடுத்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது மைண்ட் ப்ளோவிங் வேலூர் பிரசாந்த் அண்ணா. ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுறது அவர் தான். நன்றி. நமஸ்காரம்.